வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, வினைப்பதிவினை கழிக்கும் இரகசியம். பொதுவாகவே கருமைய பதிவுகளை செயல்பதிவு என்றும் வினைப்பதிவு என்றும் இரு வகைகளாக பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருமையத்தில் இருக்கும் கர்ம வினைகளை எடுத்துக்கொள்வோம். அவை அந்த மனிதன் ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்தோ அல்லது துன்பத்தை அனுபவித்தோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த பாவவினை என்பது கழிய வேண்டுமெனில் ஒன்று துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லது பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும். இந்த இரண்டு வழிகள்தான் இருக்கிறது. சமுதாயத்தில் இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரே வழிதான் இருக்கிறது என்பார்கள். பக்தி மார்க்கத்திலும் கூட அப்படித்தான் சொல்கிறார்கள். விதியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பார்கள். இதனை நன்கு விளக்கி சொல்லக்கூடிய ஆன்மீக அமைப்புகளை சார்ந்தவர்களும் அப்படியே தான் சொல்கிறார்கள். துன்பத்தை அனுபவித்துத்தான் அதை கழிக்க வேண்டும் என்று ஜோதிடர்களும் சொல்கிறார்கள். இல்லை என்றால் பரிகாரம் என்று சொல்லி துன்பப்படுபவர்களிடையே பணம் பறிக்கும் வேலையும் செய்வார்கள். விதியின் மேல் பழியை போட்டு துன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள் என்பார்கள். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது கிடையாது. அதற்கு இன்னொரு வழி இருக்கிறது என்பதை விளக்கிச் சொன்னதுதான் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பிறர் துன்பம் போக்கும் செயலை செய்ய மாட்டேன் என்று உறுதியிலே இருந்தால் வரும் துன்பங்களை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். பிறர் துன்பம் போக்கும் செயல்களை எவ்வளவு செய்கிறோமோ அதற்கேற்றவாறு வரும் துன்பங்கள் குறைந்துவிடும். இதுதான் தத்துவத்தின் மூலக்கருத்து. அவரவர் கர்மயத்தில் உள்ள கர்மவினை பதிவுகளும் அதற்கேற்றவாறு அந்த மனிதன் துன்பம் போக்கும் செயலை செய்தால் வரும் துன்பங்களிலிருந்து காத்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு, ஒருவன் ஓரளவிற்கு துன்பத்தை அனுபவிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த துன்பத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் மேலும் மேலும் அதே தவறை செய்து அதே துன்பத்தை பெற்றுக்கொள்கிறான். இவ்வாறு செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதால் அந்த கர்ம வினைகளின் அடர்த்தி அதிகமாகி அவன் கருமையத்தில் பதிவாகி விடுகிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, வினைப்பதிவுகளை கழிக்கும் இரகசியங்கள். வினைப்பதிவுகள், வினை என்றால் செயல். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போது ஒவ்வொரு செயலும் பதிவாகிறது என்பதும் தெரியும். மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், எண்ணம் சொல் செயல் எல்லாமே பதிவாகிறது என்பது தெரியும். இப்போது வினைப்பதிவுகளை கழிக்கும் இரகசியம் என்று சொல்கிறோம். அதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருப்பாக இருக்கிறது என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. அது இருப்பாக இருந்தால் தானே கழிக்க வேண்டும், அப்பொழுதுதானே கழிக்க முடியும். அப்போ இருப்பாக இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவு என்று ஒன்று இருக்கிறது. சரி, அதை ஏன் கழிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. இருப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே, அது ஏன் கழிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதிலை நிச்சயமாக சிந்தித்து உணர வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? வினைப்பதிவு என்று ஒன்று சொல்லுகிறோம், செயல்பதிவு என்று ஒன்று சொல்லுகிறோம். இது தமிழ் ஆனந்த யோகத்தில் தான் இப்பொழுது செயல்பதிவு என்ற ஒன்றை நாம் சிந்தனையாக கொடுத்து வருகிறோம். மகரிஷி அவர்கள் காலத்தில் இந்த செயல்பதிவு என்று ஒரு வார்த்தை அவர் குறிப்பிடவில்லை. இது ஏன் குறிப்பிட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது?
மகரிஷி சில அதாவது தத்துவங்களில் சில சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நாம் தத்துவங்களாக நாம் இங்கு சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த தத்துவங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை அவரவர் சிந்தனைக்கு ஏற்றாற்போல் சொல்லும் பொழுது சில இடங்களில் அதனுடைய அடிப்படை அர்த்தமே மாறிவிடுகிறது, அடிப்படை தத்துவமே மாறிவிடுகிறது. அதனால் இந்த செயல்பதிவு என்ற ஒன்றை சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. நாம் செயல்பதிவு என்ற ஒன்றை சொல்லித்தான் இந்த வினைப்பதிவு கர்ம வினை தத்துவத்தினுடைய தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவரவர்களுக்கு சாதகமாக இதை எடுத்து செல்கிறார்கள். அது முடிவில் வேதாத்திரியம் என்பதே தவறாக புரிந்து கொள்ளப்படும் நிலை வந்துவிடும் என்ற மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் இதை இவ்வாறு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்படின்னா செயல்பதிவுன்னா என்ன, வினைப்பதிவுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், அது செயல்பதிவு என்பது ஒன்று தான். நம்ம வினை என்றால் செயல் என்று சொல்லிட்டோம், செயல் பதிவாகிறது. அப்படி என்றால் அந்த செயல் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பதிவுக்கு பேர் செயல்பதிவு. அப்போ செயல்பதிவு என்பதும் செயல்பதிவு தான், வினைப்பதிவு என்பதிலும் செயல்பதிவு என்பது இருக்கிறது. அப்போ செயல்பதிவு என்பது செயல்பதிவாக மட்டுமே இருக்கிறது. வினைப்பதிவில் செயல்பதிவோடு சேர்ந்து அது வினைப்பதிவு என்ற ஒரு அடிஷனல் கேரக்டர் அதில் இணைந்து பதிவாகிறது. அப்போ எல்லாமே செயல்பதிவு தான். அதில் வினைப்பதிவு என்பதில் அதில் ஒரு அடிஷன் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அடிஷன் இல்லாத செயல்பதிவு என்பது எது என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ பதிவு என்று சொன்னாலே செயல் தானே பதிவாகிறது. சரி, செயல் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நல்ல செயல், இன்னொன்று கெட்ட செயல். கெட்ட செயல்னா என்ன? துன்பம் கொடுக்கும் செயல். சரி, நல்ல செயல் என்றால் துன்பம் போக்கும் செயல். சரி, இப்போ துன்பம் போக்கும் செயல்னு ஒன்று செய்கிறோம், அதை புண்ணியம்னு சொல்கிறோம். துன்பம் கொடுக்கும் செயலை பாவம் என்று சொல்கிறோம். சரி, துன்பம் கொடுக்கும் செயல் என்பது அது ஒரு செயலாக செயல்பதிவாக வருகிறது. சரி, துன்பம் போக்கும் செயல் அதுவும் செயல்பதிவாக பதிகிறது. ஆனால் இதில் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாத்திரியத்தில் இது ரொம்ப 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 முக்கியமான இடமாக இருக்கிறது, தெளிவு பெற வேண்டிய இடமாக இருக்கிறது. அந்த புண்ணியம் என்ற ஒன்று இருக்கிறதே, அது என்ன செய்கிறது? துன்பம் போக்கும் செயல். அந்த செயல் செய்யும் பொழுதே அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அதற்குரிய விளைவு என்பது நமக்கு வரவேண்டிய துன்பம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை அழித்து விடுகிறது. அந்த செயல் செய்யும் போதே விளைவு வந்து விடுகிறது. புண்ணிய செயல்களுக்கு மட்டும் அந்த செயலை செய்யும் போதே அதற்குரிய விளைவும் வந்துவிடும். அப்போ விளைவு வந்துவிடும், ஆனால் அது பதிவாக இருக்கும். அப்போ அந்த புண்ணிய பதிவுக்கு அடுத்து திரும்பவும் விளைவு வர வேண்டியது என்று பெண்டிங்கில் எதுவுமே இல்லை. அது முழுக்க 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 விளைவாக வந்துதான் பதியும். அப்போ என்ன இது? அது வெறும் செயல்பதிவாகவே பதிகிறது. இதைத்தான் செயல்பதிவு என்று சொல்லுகிறோம். அப்போ வெறும் செயல்பதிவுன்னு சொன்னால் அது புண்ணியப்பதிவு. அது என்னவாக வரும்? அது எண்ணமாக வரும், மீண்டும் எண்ணமாக வரும். வந்துவிட்டு போகட்டுமே, நல்லது தானே. சரி, இப்போ துன்பம் கொடுக்கும் செயல் என்று ஒன்று செய்கிறோமே, அதுவும் செயல்பதிவாக பதிகிறது. அந்த செயல் பதியும் அல்லவா, அதுவும் செயல்பதிவாக பதிகிறது. ஆமாம், பதிகிறது. பதியும் போதே விளைவு வந்து விடுகிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். இல்லை, விளைவு வருவதில்லை. இப்போது துன்பம் கொடுக்கும் செயல் என்று சொன்னால் அதற்கு துன்பம் வர வேண்டும் அல்லவா, அதான செயல் விளைவு தத்துவம். துன்பம் கொடுத்த உடனே நமக்கு துன்பம் வருதா? இது வரைக்கும் வந்திருக்கா? யாராவது அனுபவப்பட்டிருக்கமா? அப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா யாரும் துன்பமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அப்படியெல்லாம் வருவது இல்லை. அப்போ என்ன ஆகுது? இந்த துன்பம் கொடுக்கும் செயல் பதிவாக பதிகிறது. அதுக்கு உடனடியாக விளைவு வரவில்லை. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த அடிஷன் என்ன என்று சொன்னால், அதற்கு ஒரு விளைவு வர வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது, அது பெண்டிங்கில் இருக்கிறது. காலத்தால் விளைவாக வர வேண்டியதாக இருக்கக்கூடிய
ஒரு செயல்பதிவாக இருக்கிறது. அப்போ அது வெறும் செயல்பதிவுன்னு சொல்லலாமா? இல்லை. அடிஷன் என்ன? அதுக்கு விளைவு காலத்தால் வர வேண்டியது என்பது அடிஷன். அப்போ அந்த செயல்பதிவில் விளைவு வரவேண்டிய அடிஷன் ஒன்று இருந்தால் அதற்கு பெயர் வினைப்பதிவு அல்லது கர்ம வினை என்று சொல்லுகிறோம். இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது துன்பம் போக்கும் செயலை செய்யும்போது துன்பம் ஒன்று போகிறது என்று சொல்கிறோமே, அந்த துன்பம் இருந்தால், நான் துன்பத்தில் இருந்தால் தானே போகும். நான் துன்பத்தில் இல்லைன்னா எப்படி போகும்? அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம் போகிறதில்லை. அந்த துன்பம் போக்கும் செயல் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த துன்பம் வருவதற்காக பெண்டிங்கில் இருக்குதே கர்ம வினைப்பதிவு, அதில் ஒன்றை என்ன ஆகிறது? செயலிழக்க செய்து விடுகிறது. அதான் துன்பம் போக்கும் செயல் துன்பத்தை போக்கும் விளைவு. துன்ப பதிவு வரவேண்டிய துன்பத்தை அழித்து விடுகிறது. அப்போ அது நமக்கு தெரியுமா? நம்மளால் உணர முடியுமா? அதை அழிச்சிருச்சுன்னு உணர முடியாது. ஆனால் நமக்கு வரவேண்டிய விளைவு குறைந்துவிடும். இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் யாருக்கு சொல்கிறதில்லை, சொன்னாலும் நம்புறதில்லை, நம்பினாலும் செய்கிறதில்லை. இன்றைக்கி துன்பம் போக்கும் செயலை யார் செய்கிறார்கள்? துன்பம் கொடுக்கும் செயலை செய்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், துன்பம் கொடுக்கும் செயலை செஞ்ச உடனே துன்பம் வர்றதில்லை. அதனால் தைரியமே செய்கிறான். அட என்னையாது, துன்பம் கொடுக்குறவனுக்கெல்லாம் என்ன வருது, நல்லா தான் இருக்கிறான், நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு அதை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள். துன்பம் போக்கும் செயலை ஏன் செய்யறதில்லை அப்படின்னு கேட்டால், அது உடனே துன்பத்தை போக்குதுன்னு சொல்கிறாங்களே, எங்கே போக்குது எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியலப்பா, நீ அதை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நீ நல்லா இருக்க. அவர்கள் அந்த புண்ணியத்தை செய்து அதை அழித்ததுனால்தான் இன்றைக்கி நல்லா இருக்கிற. இதையெல்லாம் ப்ரூஃப் கொடுன்னு கேட்பாங்க. ப்ரூஃபெல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா எடுத்துக்க, நல்லா இருக்கணும்னா செய், அவ்வளோதான். நீ இனிமேல் வரக்கூடிய காலத்தில் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்பம் போக்கும் புண்ணிய செயலை செய். அதே போல் உனது குழந்தைகள், உனது பேரம்பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும்னு செஞ்சால் துன்பம் போக்கும் செயலை செய். இல்லை அவங்கள துன்பப்படட்டும்னா நீ செய்யாத, அவ்வளோதான். நம்ம தமிழானந்த யோகம் என்ன சொல்லும்னா, சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் செய்து கொள்ளுங்கள், நல்ல விளைவை அனுபவித்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா துன்பத்தை அனுபவியுங்கள். நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பதினால் அது எனக்கு ஒன்றும் துன்பம் இல்லை. தமிழானந்த யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பம் இல்லை. நாங்கள் ஊதுற சங்க ஊதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம தமிழானந்த யோகத்தில் நாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாம் சொல்ல வேண்டியதை உண்மையாக சொல்லுவோம். நாங்கள் இந்த அமைப்பை வளர்க்க வேண்டும், ஆசிரமம் கட்ட வேண்டும், கட்டடம் கட்ட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், எதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன்? நாங்கள் கர்ம வினையை கூட்டிக் கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் விடுவதற்குத்தான் இந்த அமைப்பு. இதிலிருந்து நாங்கள் பணம் வசூல் பண்ணி எதை செய்கிறது அதை செய்கிறது, எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் போவதாக தயாராக இல்லை. ஏன்? இந்த தத்துவம் தெளிவாக தெரிந்ததினால்தான் தமிழ் ஆனந்த யோகம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், யாம் பெற்ற இன்பம் பெருகை உபயோகம். இது தெரிஞ்சுக்கிட்டவங்க அதிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இனி வருங்காலம் வரக்கூடிய குழந்தைகளுடைய காலம் மிக மோசமான துன்பத்தை அடையப் போகிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கான வழி இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறோம். அப்போ இதை சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. ஏன்? குரு இந்த பொறுப்பை எங்களிடம் கொடுத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை நான் சொல்லிக் கொண்டிருப்பதே என்ன என்று சொன்னால், இதை சொல்லிக் கொண்டிருப்பதால் இதனால் சில பேர் துன்பம் போக்கும் செயலை செய்து அவர்கள் சந்ததிக்கு நல்லது செய்தார்கள் என்று சொன்னால், நான் துன்பம் போக்கும் ஒரு செயலை செய்ததாக மாறிவிடும். இப்பொழுது நான் பேசக்கூடிய இந்த பேச்சை துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடும். இந்த பேச்சை அதை வெளியே கொண்டு வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்த அந்த டெக்னிக்கலாக எல்லாம் வேலை பார்க்குறாங்களே, அவங்களும் துன்பம் போக்கும் வேலையை செய்ததாக ஆகிவிடும். இதை நீங்கள் 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நீங்களும் துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடும். எத்தனை இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் நானும் பார்க்கிறோம், ஆனால் இந்த செயலை மட்டும் யாரும் செய்வதே இல்லை. எத்தனையோ அதாவது மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுவோம், இதை ஃபார்வேர்டு பண்ணுறது இல்லை. இதை ஃபார்வேர்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இது துன்பம் போக்கும் செயல்தான். அதற்கு அங்கு ஏதோ ஒரு விளைவு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும், உடனடியாக வந்து கொண்டிருக்கும். இதை
நீங்கள் நம்பினால் அதை செய்யலாம். சரி, இப்போ இந்த இடத்துல இப்போது அந்த கர்மவினை என்பது இருக்கிறது, அது காலத்தால் துன்பம் வர வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ செயல்பதிவு வினைப்பதிவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கர்ம வினைப்பதிவுகளை போக்கும் ரகசியங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை எப்படி போக்கும் அப்படின்னு 2 வகையில் போக்கலான்னு சொல்கிறார் மகரிஷி. மகரிஷி சொல்கிறது 2 வகை, ஆனால் சமுதாயம் சொல்வது ஒரு வகை. என்ன சொல்லுது? இந்த கர்ம வினையை விதி என்று சொல்லுகிறது. விதியை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. விதி என்றால் எப்படி அனுபவிக்கணும்? துன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்போ என்னது? துன்பமாக வந்து நமக்கு அந்த கர்மவினை என கழிகிறது. துன்பத்தை அனுபவித்தால் கர்மவினை கழிகிறோம். சரி, அப்போ என்ன துன்பம் கொடுத்ததுக்கு துன்பம் வந்துடுச்சு, அது கழியுது. இது ஒரு வகை. அப்போ துன்பத்தை அனுபவித்துத்தான் அதை கழிக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. இதைத்தான் விதியை மதியால் வெல்வது என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி? இப்போது நீங்கள் துன்பம் போக்கினீர்கள் என்று சொன்னால் இங்கே துன்பம் போயிடுதே. ஏன் துன்பத்தை அனுபவித்து அதை கழிக்கணும்? துன்பம் போக்கும் செயலை செய்து அதை கழித்து கொண்டால் என்ன? அதுதான் 6வது அறிவு. அறிவில் சிறந்தவர்கள் அதை செய்வார்கள். அறிவில் குறைந்த ஒரு மயக்கத்தில் இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவ்வளோதான். அப்போ அதை செய்யாதவர்களை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதை அறிந்து கொண்டு செய்தார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் செய்கிறீர்களோ அத்தனை அன்பர்களுடைய சந்ததிகளும் நன்றாக இருக்கும். அப்படி நன்றாக இருந்தால் இப்பொழுது நாம் இந்த தமிழானந்த யோகம் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும். எல்லாமே சுயநலம் தானா என்றால் உண்மையிலே எல்லாமே சுயநலம்தான். ஆமாம், இதை ஏன் சொல்ல வேண்டும்? இது ஒரு புண்ணியம். அப்படி என்றால் இப்போ நாம் ஏன் இதை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கர்மவினை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ என்ன செய்கிறோம்? நாம் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் போக்கும் செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக இது அறிவு தானம் என்ற அடிப்படையில் இதை செய்கிறோம். அவ்வளவுதான். சரி, அப்போ துன்பம் போக்கும் செயலை செய்தால் இந்த கர்மவினை கழிந்துவிடும். அப்போ ஏன் துன்பத்தை அனுபவித்து அதை நாம் கழிக்க வேண்டும்? அப்போ இது பாருங்கள், இன்றைக்கி விதியை அனுபவித்துத்தானாக வேண்டும் என்று சொன்னார்களே, இல்லை. இப்போது ஒரு ஜோதிடர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? இது விதி, இந்த திசை இந்த புத்தியில் உனக்கு துன்பம் வந்து தான் ஆகும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது, நீ அனுபவிச்சு தான் ஆகணுன்றாங்க. அப்புறம் ஏன் பரிகாரம் செய்கிறார்கள்? அது ஏமாற்றுகிறார்கள். பரிகாரம் செய்து உங்களுக்கு சரியாக போயிடும். இவருடைய கர்ம வினையை கழிவதற்கு அவர் பரிகாரம் செய்கிறார். எப்படி சரியாகும்? அது அத்தனையும் வியாபாரமாக மாறிவிட்டது. ஆனால் பரிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. எது பரிகாரம் என்று சொன்னால் நாம் நமது செயல் மாற்றம் செய்து நாம் துன்பம் போக்கும் செயலை செய்தால் அதுதான் பரிகாரம். அந்த காலத்தில் அப்படி தான் பரிகாரமெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலில் போய் அங்கே இல்லாதவங்களுக்கு கொடு. அந்த காலத்தில் இல்லாதவங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்தா அது புண்ணியமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களே இல்லை. பொருள் வறுமை என்பதே இல்லை, அறிவு வறுமை என்பது தான் இருக்கிறது. அப்போ அதற்காகத்தான் நாம் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ புண்ணியம் என்ற ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால், துன்பம் போக்கும் செயலை செய்தோம் என்று சொன்னால் அது புண்ணிய பதிவு என்று பதிகிறது. அதுக்கு நம்ம புண்ணிய பதிவுன்னு பேர் சொல்லலை. மகரிஷி எங்கேயாவது புண்ணிய பதிவுன்னு பேர் சொல்லியிருக்கிறாரா? பாவம் புண்ணியம் என்று சொல்லியிருக்கிறார். பாவ பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்று சொல்லியிருக்கிறார். புண்ணிய பதிவுகள் அப்படின்னு அந்த வார்த்தையே சொல்லலை. புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் வழியும் சொல்லலை. இப்போது அப்படி சொல்லாததுனால நமது வேதாத்திரி ஆசிரியர்கள்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புண்ணியத்தையும் நம்ம சேர்க்க முடியும், அது பதிவாக இருக்கும், புண்ணிய பதிவு என்று ஒன்று இருக்கும் என்று சொல்கிறாங்க. சரி, அதைத்தான் நாமளும் சொல்கிறோம், இருக்கும், ஒத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறோம், அதற்குத்தான் செயல் பதிவு என்று சொல்லுகிறோம். ஆனால் அது எண்ணமாக மட்டும்தான் வரும், அதற்கு விளைவு வர வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த வேதாத்திரி ஆசிரியர்களே சில பேர் புண்ணிய பதிவு ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு விளைவு வரும். அது என்ன விளைவாக வரும்? இன்பமாக வரும். நமக்கு வேண்டிய வாய்ப்பு வசதிகள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவித்து கொள்ளலாம். அது மட்டும் சொல்லலை, இந்த புண்ணிய பதிவுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்காமல் ஞானம் பெற முடியாது, அதெல்லாம் நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ புண்ணிய பதிவு தான். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, புண்ணிய பதிவு தான் எனக்கு கார் கொடுத்துச்சு, நான் கார் வாங்கி அனுபவிக்கிறேன், புண்ணிய பதிவு தான் எனக்கு பிரியாணி கொடுத்துச்சு, நான் வாங்கி அனுபவிக்கிறேன், இந்த புண்ணிய பதிவுனால எனக்கு இதெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் கிடைக்கிது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஆசிரமம் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன், அமைப்பு வச்சுருக்கேன், நான் அறக்கட்டளை வச்சுருக்கேன்னு சொல்லி டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இப்படி சொல்லுவாங்க, இந்த தத்துவத்தை இப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் புண்ணிய பதிவு என்கிட்ட இருக்கிறதுனால தான் எனக்கு நிறையா டொனேஷன் வருது, எனக்கு கார் வருது, எனக்கு வசதி வருது, நான் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறேன் இப்படி என்று மகரிஷி தத்துவத்தை தவறாக சொல்லிக்கொண்டு அவர்கள் வசதியாக வாழ்வதற்குரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த இடம் முக்கியமாக வேதாத்திரி பெயரை சொல்லி, வேதாத்திரி தத்துவத்தை சொல்லி ஏமாற்றக்கூடிய வேலையாக மாறிவிடுகிறது. அதனால தான் நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். ஆக அந்த புண்ணியம் என்பது பதிவு இருக்கிறது, அதுக்காக தான் அதை செயல்பதிவு என்று சொல்லிவிட்டோம். வினைப்பதிவு ஒன்று, பாவப்பதிவை வினைப்பதிவு கர்ம வினைன்னு சொல்கிறோம். அந்த புண்ணிய பதிவை செயல்பதிவு, அது வெறும் செயல்பதிவு தான். அது எண்ணமாக மட்டும்தான் வரும், அதற்கு விளைவு என்றெல்லாம் ஒன்று வராது. நீங்கள் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க, நீ செயலை செய், அதனுடைய விளைவை எதிர்பாராதே, கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. சரி, ஆக அந்த அடிப்படையில் இந்த கர்ம வினையை கழிக்கும் ரகசியங்களில் நாம் புண்ணியம் செய்து கழித்து விட்டால் அது துன்பமாக வர வேண்டியது வராது, அது கழிந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ரகசியம், இது பெரிய ரகசியம், தெரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய கர்ம வினை எல்லாத்தையும் நமது பிள்ளைகள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டோம், ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். நம்ம அதுக்குள்ள சஞ்சீத கர்மமாக போய்விட்டது. இப்போது நாம் இங்கே நம்ம புண்ணியம் செய்து அழிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம குழந்தையெல்லாம் பெற்றுட்டோமே, அவங்களுக்கு போனது தானே என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் நமது கர்மவினை அழிக்கும் பொழுது நமக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, 7 குழந்தைகள் இருந்தாலும் சரி, 7 குழந்தைகளின் கர்மயத்திலும் அது அழிக்கப்படும். கர்மவினை கழியும் ரகசியத்தில் இது பெரிய ரகசியம். அப்போ இப்போது தாத்தா இருக்கார், தாத்தா அழிக்கிறாருன்னு வச்சுங்க, அவருடைய 3 பையங்க கர்மயத்திலையும் அழியும். அந்த 3 பையங்களுக்கும் 15 குழந்தைகள் இருக்குன்னா அந்த 15 பேருக்கு 18 கர்மயத்திலும் அது அழிந்து விடும். அப்போ இது எவ்வளவு அற்புதமான ரகசியம். இந்த ரகசியத்தை திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திளைக்கும் வினைக்கடல் தீருரு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் எற்றுணையாமே. தன் கேடில் முதல்வன் யார்? தாத்தா. இப்போ தாத்தா இருக்காருன்னா அவர் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் அவருடைய கிளைகள் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ரகசியம் என்று பாருங்கள். இவ்வளவையும் தெரிந்து கொண்டு, இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு நாம் புண்ணியம் என்ற துன்பம் போக்கும் செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அது அவருடைய கர்ம வினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு அர்த்தம். இப்போது நம்மிடம் தொண்டு செய்வதற்கு நேரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்போ தொண்டு செய்ய வாருங்கள். நம்ம தமிழ் ஆனந்த யோகத்திலே தொண்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? இவ்வளவு தத்துவம் பேசக்கூடிய தமிழ் ஆனந்த யோகத்திலேயே அதை கேட்டுக்கொண்டு தொண்டுக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்மவினை கூட்டக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, என்ன பண்ணுவது, என்ன செய்வது? அதுவும் அவரவர் அப்படித்தான். அப்போ இது தொண்டு செய்வதற்கு வரவில்லை என்று சொன்னால் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைக்கு அந்த இதை செய்யணும், இது செய்யணும், அந்த வேலைக்கு போயிட்டேன், இந்த வேலைக்கு போயிட்டேன், எல்லா வேலைக்கும் போயிட்டோம். கர்மவினையை கழிக்காமல் எத்தனை செஞ்சு வச்சாலும் அந்த பொண்ணுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியது நடக்குமான்னா நடக்காது. நடக்கும், நல்லபடியாக நடக்காது. இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துருச்சியா? எப்படி வாழ்கிறாங்க? கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. அப்போ கல்யாணம் நடக்கணும், அது கஷ்டம் இல்லாமல் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குரிய கல்யாணம் நடக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும். அதே சமயத்தில் இந்த கர்மவினை கழியறதையும் செய்யணும். நான் அதான் சொல்லுவேன், 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ரைட்டு. 50 பவுன் தர்மம் பண்ணி புண்ணியம் செய்து விட்டு 50 பவுனில் ஒரு மாப்பிள்ளையை போடுங்க, நல்லா வாழ்வார்.
நீ 100 பவுனையும் போட்டு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வசதியான மாப்பிள்ளை கொடுத்துட்டீங்க, ஆனால் கர்ம வினை அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இல்லாத கஷ்டமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் அமைவார் என்பதை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பெரிய ரகசியங்கள். இதை அறிந்து கொள்பவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போது இதை அறிந்து கொண்டால் நீங்கள் புண்ணியம் செய்வதற்கான செயலை இந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் தொடங்குவீர்கள். தமிழானந்த யோகத்தில் இருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இங்கு சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களும் உடனடியாக தொடங்குங்கள். அது மட்டுமல்ல, எப்படி தொடங்க வேண்டும் என்று சொன்னால், இதை நீங்கள் 500 பேருக்கு 1000 பேருக்கு அனுப்புறீங்கனாலே உங்களுடைய அந்த பணி தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். அனுப்புங்க. அது எத்தனை கேட்குறாங்களோ இல்லையா, 1000 பேருக்கு அனுப்புனேன், அதில் 10 பேர் தான் கேட்டாங்க. அதில் ஒருத்தர் இதை புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் எனக்கு ஃபோன் போட்டார், என்னங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, இது உண்மையாங்க. அப்போ அவர் கிளாஸுக்கு அவர் மாறிட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் புண்ணியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு செயல் செய்கிறாரோ, அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கும் கிரெடிட் உண்டு. இது எம்எல்எம் மாதிரி தான் இதில் இருக்கும். அவர் செய்யக்கூடியதுக்கு ஏன் அவர் ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது என்ன பண்ணுவார், இவர்னால தான் நான் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைத்து செய்வார். இந்த அறிவு தானம் இருக்கிறதே, இந்த அறிவு தானம் என்பது செய்ய 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 புண்ணியமாக வந்து கொண்டே இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ஒரு ஆசிரியர் அந்த வாட்டியார்ட்ட படித்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு இப்போ 10,000 தடவை நினைக்கிறோம். அந்த 10,000 தடவையும் அவருக்கு புண்ணியம். அப்போ நினச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பசி தீர்ந்துடும். அடுத்த வேளை பசி வர்றப்போ உங்களை நினைக்க மாட்டார், இன்னொரு மகாராசியம் போடுவார், ஏதோ ஒரு மகாராசியம் போடுவார்னு சொல்லுவார். ஆக இந்த கர்மவினை கழிக்கும் ரகசியங்கள் என்பது நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ரகசியம் இது. அது மட்டுமல்ல, இதில் தெளிவாக வேதாத்திரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவறுதலாக புண்ணியம் செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டொனேஷன் கேட்டுருவாங்க. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க வளமுடன்.